இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். அதனால்தான் தினந்தோறும் காலையிலேயே உங்களோட பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். உன் கூட நடக்கிற ஆண்டவர். நீங்க என் கூட இருக்கணும், என் கூட நடக்கணும்னு நீ வேண்டிக் கொண்டல்ல, அதனால உன் கூடவே இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? ஒரு பக்தன் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார் பாருங்க. கர்த்தர் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார், கண்மலையா இருக்கிறார். அதாவது என்னை சுற்றில ஆபத்து வருது, நெருக்கங்கள் வருகிறது, மனிதரால் வரக்கூடியது, பிசாசினால் வரக்கூடியது, சூழ்நிலையில் வரக்கூடிய ஆபத்துகள். யார் எனக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க, யார் என்னை பாதுகாப்பாங்க நினைக்கும் போது கர்த்தர் அவர் தான் எனக்கு அடைக்கலம், எனக்கு கண்மலை. ஒரு சமயம் ஒரு புறா அப்படியே பறந்து வரும்போது மேலே ஒரு கழுகு வட்டமிட்டாரு. அது பார்த்துட்டு இந்த புறாவை இது எப்படியாவது பிடிச்சிருன்னு துரைத்து கொண்டே வருகிறாரு. இந்த கழுகின் வாயிலிருந்து தப்புவதற்கு புறா பறந்து போகிறாரு. எதிர்த்தாப்புல ஒரு பெரும் காத்து வீசுகிறாரு. அப்படியே சுழல் காத்து சுழண்டு வருது. என்னடா அது, பின்னாலே ஆபத்து, முன்னாலே ஆபத்து. இந்த காத்தினுடைய வேகத்தை தாக்குப்பிடிச்சு ஓட முடியாது. கழுகு வந்து கவிக்கொள்ள என்ன பண்றது, எனக்கு எங்க அடைக்கலம், எங்க பாதுகாப்புன்னு பார்க்கும்போது ஒரு கண்மலை. அந்த மலை பிளந்திருந்தது. இந்த புறா அந்த பிளந்திருந்த கண்மலைக்குள்ள போய் அப்படி அமர்ந்து கொண்டாரு. அப்ப கழுகும் அதுக்குள்ள வந்து தொட முடியல. காற்றும் அதை சேதப்படுத்தாதபடி கடந்து போய்விட்டாரு. அந்த கண்மலையின் வெடிப்புல அந்த புறா சேஃபா இருந்தது, பாதுகாப்பா இருந்தது. அதே மாதிரிதான் பிளவுண்ட அந்த கண்மலை இயேசு கிறிஸ்து. சிலுவையில அவர் அடிக்கப்பட்ட போது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அவருடைய கைகள்ல பாருங்க காயங்கள், கிழிக்கப்பட்ட காயம். அவருடைய விழாவில ஈட்டி குத்தப்பட்ட காயம். அந்த காயங்கள் அதான் பிளவுண்ட ஒரு கண்மலை. அவர்தான் நமக்கு அடைக்கலம், பாதுகாப்பு.